ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொமாலியன் ரொட்டி, நான், சப்பாத்தி, கீ ரைஸ் இது கூடலாம் சம்டைம்ஸ் இந்த மஷ்ரூம் கிரேவி சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு பொரிஞ்சதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். நீளமாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் வர அளவு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சேர்த்ததும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் மசாலாலாம் பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க. மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி விடும், அதனால் தண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ண வேண்டியதில்லை. கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவு மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஷ்ரூம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும், ஸோ நம்ம தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துனா போதும். லைட்டாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. இது வந்து தண்ணி அதுவே விட்டு நல்லா வெந்துடும். அது வேகிற கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 துண்டு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து கிரேவியை திக்னஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 5 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 10 குறுமிளகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்தளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த மஷ்ரூமெல்லாம் இந்தளவு தண்ணி விட்டுருக்கு. மஷ்ரூம் சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நல்லா வெந்தும் வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கோம், ஸோ கிரேவி வந்து திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவியும் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக 5 மினிட்ஸில் தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காளான் குழம்பு ரெடி. இது வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி, நான் இது கூடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீ ரைஸ் அந்த மாதிரி செய்யும்போதும் இந்த காளான் குழம்பு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.